பொதுவாகவே நான் சொன்ன அடர்த்தீவன ஃபார்முலா ஒண்ணு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? 1 லிட்டர் பாலுக்கு 400 கிராம் பெல்லட்ஸ் ஆகட்டும், இல்ல நாம அரைக்கக்கூட தீவனமாகட்டும், அதே மாரி ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன். அதுல பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு நாளைக்கு 6 கிலோ தீவனம் ஒரு மாட்டுக்கு குடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுல 3 கிலோ தீவனம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணதாகவும், இன்னொரு 3 கிலோ பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஆகவும், இல்ல நான் சொந்தமா தயாரிச்ச தீவனத்தையே போட்டுக்கிறேன் அப்படின்னா, நீங்க நீங்க உற்பத்தி செஞ்சதே உபயோகப்படுத்திக்கலாம். ஆனா, நீங்க அதுல பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் மினரல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சரியான அளவுல சீரா பயன்படுத்திட்டு வாங்க. இல்லன்னா மாடுகளுக்கு எதனா கால்சியம் பிரச்சனை இது மாரி பற்றாக்குறை எதனா ஏற்படும். இயற்கையா என்னைய கேட்ட வரைக்கும் நீங்களே சொந்தமா தயாரிக்கிற தீவனத்துக்கு பார்த்தீங்கன்னா, பவர் அதிகம். அதே மாரி நாம வந்து பார்த்தீங்கன்னா, மெஷின்ல தீவனம் அரைச்சு போட்டுட்டு இருந்தோம் சரிங்களா? அத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் உழவன். நான் உங்கள் வேலவன். இன்னைக்கு பதிவுல பார்த்தீங்கன்னா, நம்ம அடர் தீவனத்த பத்தி நேத்தே சொல்லியிருந்தோம். அதுல அடர் தீவனத்த உபயோகப்படுத்தும் முறை அப்படின்றத தான் இதுல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, எந்த அளவுல அடர் தீவனம் குடுக்கணும், எவ்வளோ கறவைக்கு எவ்வளோ அடர் தீவனம் குடுக்கணும் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுல பார்த்தீங்கன்னா, தீவனத்த பார்த்தீங்கன்னா, எந்த முறையில குடுக்கணும், அதுல பார்த்தீங்கன்னா, அந்த பெல்லட்ஸ வந்து நம்ம உலர்ந்த வகையில குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பேன். அடர் தீவனத்தை பயன்படுத்தும் முறை. இப்ப பெல்லட்ஸ பார்த்தீங்கன்னா, அப்படியே உலர்ந்த வகையில குடுத்துறலாம். இல்ல நான் ஓனா தீவனம் அரைக்கிறேன் அப்படின்னா, நீங்க அரைச்சுட்டு வர மக்காச்சோளத்த பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்ல எடுத்துட்டு, அதுல ஒரு மாட்டுக்கு ஒரு டைம்ல 1 கிலோ குடுக்குறீங்கன்னா, 3 மாட்டுக்கு எவ்வளோ தீவனம் ஆகுதோ, அத போட்டு நல்லா ஊற வச்சு, ஒரு 5 மணி நேரம் விட்டு குடுத்தீங்கன்னா, அடுத்தபடியா சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க. கால்சியம் பவுடர் அதெல்லாம் என்னன்றத சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் உழவன். நான் உங்கள் வேலவன். இன்றைய பதிவில பார்த்தீங்கன்னா, அடர் தீவனத்த உபயோகப்படுத்தும் முறை, அதுக்கப்புறம் நம்ம நேற்றைய முன்தினத்திற்கு ஒரு பதிவு ஒண்ணு அப்லோட் செய்திருந்தோம். அதுல பார்த்தீங்கன்னா, மாட்டுப் பண்ணையில லாபம் அதிகமா இருக்கா? நஷ்டம் அதிகமா இருக்கா? வோட்டிங் கேட்டிருந்தேன். அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து அடர் தீவனத்தை உபயோகப்படுத்தும் முறைய பார்த்துடலாம். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா, ஒரு அடர் தீவனம் என்பது ஒரு மாட்டின் கறவையில் 90% பங்கு வகிக்கிறது சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. அடர் தீவனம் அப்படின்றது நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, மாட்டுக்கு தண்ணிக்கு விடக்கும்போது நல்லா குளித்தில போட்டு கலந்து விட்டுட்டா மாடு நல்லா மடக்கு மடக்கு மடக்குன்னு தண்ணி குடிச்சுக்கும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இருந்துட்டு இருக்கோம் எல்லாருமே சரிங்களா? ஆனா ஒரு அடர் தீவனம் பெல்லட்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா, நீங்க உலர்ந்த வகையில குடுக்கும்போது தான் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே நீங்க மாட்டுக்கு தண்ணி விடும்போது தீவனம் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கூழு காசி ஊத்துறது, கஞ்சி காசி ஊத்துறது அந்த வழக்கம் இருந்துச்சு. இப்பயுமே ஒரு சிலர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மேஜரா பார்த்தீங்கன்னா, அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு அளவா குடுத்துடுவாங்க. அளவுக்கு மீறி போகும்போது சினை பிடிப்பதில் பிரச்சனை ஏற்படும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அந்த நம்ப ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றோம் பார்த்தீங்களா? அடர் தீவனம். அதை எப்படி பயன்படுத்துறது? அத பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு இப்ப ஒரு 5 மாடு வச்சிருக்கீங்கன்னா, 5 டப்பா. ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளைக்கு 1 கிலோ தீவனம் குடுக்குறீங்கன்னா, 5 டப்பா தீவனத்த எடுத்து போட்டுட்டு, அத பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மணி நேரம் நல்லா நீங்க தண்ணி ஊத்தி ஊற வச்சுட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு நல்ல அளவுக்கு நல்லா ரம்பி வந்துரும் அப்படியே பொங்கி. அத நீங்க எடுத்து குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணியுமே பார்த்தீங்கன்னா, நல்லா புளிப்பான சுவையில இருக்கும். மாடுமே பார்த்தீங்கன்னா, நல்லா விரும்பி குடிக்கும். உங்களுக்கு பாலோட அளவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எளிமையா அதிகரிக்கிறத நீங்க நேரடியா பார்க்கலாம். அதே மாரி நீங்க வெளியிலேருந்து தீவனம் வாங்கிட்டு வந்து போட்டாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சுண்ணாம்பு தண்ணி இது 2 மேஜரா பார்த்துக்கோங்க. கால்சியம் டானிக் அப்படின்ற கான்செப்ட் எனக்கு பர்சனலா நம்ப பண்ணையில உபயோகப்படுத்துனது இல்ல. அது என்ன ரீசன்னா, நம்ப மோஸ்ட்லி கால்சியம் பவுடர் அப்படின்றது ஏன்னா நம்பளோட பண்ணையில பார்த்தீங்கன்னா, தீவன முறை என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனத்தின் தீவனம் பிளஸ் நாம உருவாக்கக்கூடிய தீவனம். இது 2யும் மிக்ஸ் பண்ணி போடும்போது, ஓகே தனியார் நிறுவனத்திலிருந்து வர தீவனத்தில எல்லாம் மிக்ஸ்டா தானே இருக்கு. அதனால நம்ப அது எதுவும் உபயோகப்படுத்துறதில்ல. போன பதிவிலே கேட்டிருந்தேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கால்சியம் பவுடர், மினரல் மிக்ஸ் இதெல்லாம் உபயோகப்படுத்துறீங்க பாத்தீங்களா? அப்படின்னா நீங்க தனியார் நிறுவனத்தின் தீவனத்த தவிர்க்கிறீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல போட்டு விடுங்க. அது எந்த அடிப்படையில உபயோகப்படுத்துறீங்க? அப்படி உபயோகப்படுத்தும்போது மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சினை பிடிக்கிற தன்மை நல்லாயிருக்கு. அது மாரிலாம் சொல்றீங்க. அப்ப இந்த பெல்லட்ஸ் என்பது உபயோகப்படுத்தலாமா? வேணாமா? அப்படின்றத கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. பர்சனலா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, நம்ப அடர் தீவனத்த நம்ப ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றத எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு பார்த்தோம். நல்லா தண்ணீல போட்டு உப்பு, சுண்ணாம்பு தண்ணி ரெகுலரா வச்சுக்கோங்க. மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு நல்லா உடம்பு உடையாம அப்படியே கொஞ்சம் ஓரளவு நல்லா கறவை கறந்துட்டு இருந்தாலும் நல்ல அளவுல போகும். மாட்டுப் பண்ணையில லாபமா? நஷ்டமா? அப்படின்னு சொல்ல விருப்பப்பட்டால், நீங்க இதுலயும் சொல்லலாம். "தம்பி நான் மாடு வச்சிருக்கேன். 2 மாடு வச்சிருக்கேன். எனக்கு நஷ்டம்பா.
இல்லை தம்பி நான் 5 மாடு வச்சுருக்கேன் எனக்கு லாபம்பா அப்படின்ற மாதிரி கமெண்டில் போட்டு விடுங்க. 5 பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அந்த 5 பேரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் நஷ்டனோ 2 பேர் லாபம்னு சொல்லியிருக்காங்க. மேஜராக என்ன ரீசனுக்குப்பா நஷ்டம் ஆகுது அப்படின்னு எல்லாருமே ஒரு கொஸ்டின் இருக்கும் இந்த இடத்துல. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் என் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். லாஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் செனை பிடிக்காமல் போகிறது. செனை பிடிக்கலன்னா அந்த மினரல் மிக்ஸ் இது மாதிரி ஐட்டம்ஸ் வந்துடும். அது இல்லாமல் இப்போ நிறைய பேர் ஃபீல்டுக்குள்ளே வரவங்க எல்லாருமே ஓரளவு ஐடி துறையை சார்ந்தவங்க, அது மாதிரி வெளியில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் பணியாற்றவர்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்துடுறாங்க. ஒரு முன் அனுபவம் இல்லாமல் அதிக அளவில் மாட்டை வாங்கி லாஸ் ஆனவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டோட இப்போ நான் தீவன செலவுன்னு ஒரு கான்செப்ட் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த தீவன செலவை கண்ட்ரோல் பண்ண தவறிட்டாலும், ஏன்னா இப்போ 15 லிட்டர் கறக்கிற மாடு பார்த்திங்கன்னா இப்போ வந்து 15 லிட்டருக்கு பால் கறக்கக்கூடிய மாடு தொடர்ந்து அதே அளவில் கறக்குமானா கட்டாயமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரணம் இருக்குது. முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலநிலை. இப்போ HF மாட்டுக்கு காலநிலை என்பது கூலிங்காக இருக்கணும். வெயில் காலத்தில் பாலோட அளவு குறையும். அதே மாதிரி ஒரு சில மாடுகள் பார்த்தீங்கன்னா செனை ஊசி போட்ட உடனே பால் குறைஞ்சிரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல், ஒரு மடி வீக்கம், எதனா ஒன்று பாலை கறந்துட்டு சேத்துல கட்டிட்டு அது மாதிரி எதனா விட்டுட்டிங்கன்னா மடி வீக்கம் வந்துச்சுனாலும் பாலோட அளவு குறைஞ்சிரும். நோய்கிட்டேருந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். இந்த 3 விஷயத்தினால பார்த்தீங்கன்னா அதோட கறவையோட அளவு குறையும். அப்படி குறையும் போது நம்ம கொடுத்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா அடர்த்தி எவனோ அதோட அளவை நம்மளால் குறைக்கவே முடியாது. அப்படி குறைச்சா அந்த மாடு அந்த கன்றுலேருந்து அடுத்த கன்றுக்கு டெவலப் ஆகும்போது அதோட பாலின் அளவு பார்த்தீங்கன்னா மிக 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 குறைவாக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுகிறது ஒரு பண்ணை லாஸ் ஆகிறதுக்கு. அதனால நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுகளை தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப ரொம்ப அதிகமான கவனமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்கள் பண்ணையை சக்ஸஸாக நீண்ட காலத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதை ஒன்று கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அடர் தீவனத்தை டே பை டே நல்லா பார்த்து பக்குவமாக கொடுங்க. அடுத்து பூச்சி மாத்திரை அதை பற்றி இன்னும் பதிவு வராமல் இருக்குது. நான் அந்த பதிவை தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்க. இந்த பதிவில் எதனா சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை நான் எதனா சொல்ல தவறி இருந்தாலோ, இல்லை நான் எதனா குறைபாடாக தவறாக சொல்லியிருந்தாலோ உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி கமெண்டில் போட்டு விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க. இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பார்ந்த உழவன். நன்றி, வணக்கம்.